ஓகே, இப்ப நான் வந்து பால் வாங்க போனேன்னு சொன்னேன்ல, அதுக்கான ரீசன் வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க ஒரு 11 மணிக்கு போன்ல காலையில 7 மணிக்கு அலாரம் வச்சு படுத்துடுறீங்க. காலையில 5:59 உங்களுக்கு முழிப்பு வந்துருது. நீங்க போன் எடுத்து பாக்குறீங்க. ஒன்னும் 1 நிமிஷம் டைம் இருக்கு சொல்லிட்டு நீங்க வந்து படுத்து தூங்குறீங்க. அதுக்கப்புறமா 6 மணிக்கு வந்து அலாரம் அடிச்சு நீங்க ஏந்துட்டீங்க. அப்ப நான் வந்து உங்ககிட்ட கேட்டா, நீங்க வந்து 11 மணிக்கு தூங்கி 5:59 வரைக்கும் ஒரு தூக்கம் தூங்குனீங்க. அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ். 5:59 இருந்து 6 மணிக்கு ஒரு தூங்குனீங்க. அது 1 நிமிஷம். இந்த 7 மணி நேரம் தூக்கம் ஒரு பக்கம், 1 நிமிஷம் தூக்கம் ஒரு பக்கம். இது ரெண்டுத்துல உங்களுக்கு எது ஹாப்பி ரொம்ப கிடைச்சதுன்னு நான் கேட்டேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா 1 நிமிஷம் தூக்கம் தான் சொல்லுவாங்க. சோ அந்த 1 நிமிஷத்துல நமக்கு ஹாப்பி கிடைச்சிருக்கு. அந்த ஹாப்பியை தான் நான் எங்க அப்பாவுக்கு கொடுக்க நினைச்சேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு வரதுக்கு சில டைம் பாத்தீங்கன்னா 10 ஆகும், 11 ஆகும், 12 கூட ஆகும். சோ 12 மணிக்கு நைட் அப்பா படுத்தாருன்னா காலையில 5 மணிக்கு ஏந்தே ஆகும். 5 மணிக்கு ஏந்து போய் இங்க இருந்து போய் பாலை வாங்கிட்டு வீட்டுல வரதுக்கு பாத்தீங்கன்னா 40 நிமிஷம் ஆகும். சோ அந்த 40 நிமிஷம் தூக்கத்தை எங்க அப்பா கெடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப தூங்குவார். சோ நம்ம அதை வந்து மாத்தணும். நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி நம்ம அதை மாத்துறதுக்கு இது நம்ம 100 days சேலஞ்சை வந்து இன்க்ளூட் பண்ணலான்னு நான் பாத்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணேன். சோ இந்த வேலை பண்றது மூலியமா எனக்கு பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பேக்ஷன் கிடைச்சது. ஏன்னா எங்க அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு நம்ம தூங்கினாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அத பாத்தீங்கன்னா அந்த ஹாப்பியை நான் எங்க அப்பாவுக்கு நான் வந்து 40 நிமிஷம் கொடுத்தேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி.